வாழ்வோம், தரணியில் உயர்வோம். அயலக தமிழர் தினம் 2026 வருகை தந்திருக்கக்கூடிய அயலக தமிழர்களாகிய உங்களை தமிழ்நாடு அரசு இந்த மங்கள யோசையுடன் வருக வருக என வரவேற்பினை தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து இவ்விழாவில் பங்கேற்பதற்காகவும் கடல் கடந்து வந்திருக்கக்கூடிய உங்களை சந்திப்பதற்காகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் சொந்தங்களை கொண்டாடவும் அயலக தமிழர்களை பார்க்கவும் அவர்களின் அன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தற்போது புத்தகம் வழங்கி மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிறப்பான வரவேற்பினை அளிக்கின்றனர். இந்த நாள் சாதாரண நாள் அல்ல, புலம்பெயர் தமிழர்களின் சாதனைகளை போற்றும் நாள். அயலக தமிழர்கள் தற்போது அவர்கள் அசோக் லைலாண்ட் நிறுவனத்துடன் இணைந்து தமிழ்நாட்டிற்காக, தமிழ்நாட்டின் சுற்றுலாத்துறைக்காக 2 அடுக்கு பேருந்தினை வழங்க இருக்கிறார்கள். அதற்கான சாவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கப்பட உள்ளது. தமிழ் வாழ்க என இப்பேருந்தில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அன்புடன் வரவேற்கிறோம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் விளைந்த சாதனைகளால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடைந்துள்ள புகழ் உலகம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது. தமிழ் சமூகத்தின் உயர்விற்காக பாடுபடும் ஒப்பற்ற தலைவர், மாநில சுயாட்சி நாயகர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் அழைக்கிறோம். அயலகத்தில் வாழ்ந்தாலும் அனைத்து தமிழ் சொந்தங்களாகிய உங்கள் அனைவரையும் தன் நெஞ்சில் வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ அயலக தமிழர் தினம் 2026 இந்த விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி. இந்த தமிழ்தாய் வாழ்த்து சிறப்புமிக்கது. தமிழ்நாடு இசை பல்கலைக்கழகத்தை சேர்ந்தவர்களுடன் 100 ஆண்டுகளுக்கு முன்பு மியான்மருக்கு குடிபெயர்ந்த தமிழ் குடும்பத்தை சார்ந்த தீபா ராணியும் இணைந்து பாடினார்கள். அவர்களுக்கு கைத்தட்டல்களை நாம் வழங்கி பாராட்டுகளை தெரிவிக்கலாம். இந்த இனிய விழாவில் தற்போது மாண்புமிகு சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். 2026 ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அயலக தமிழர்கள் தின நிகழ்ச்சியில் எங்கள் உயிருக்கு உயிரான அயலக தமிழக உறவுகளே, உலகில் இந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அந்த நாட்டின் உயர்வுக்கு ஓயாது உழைப்பதோடு நமது பண்பாடு, நமது மொழி, நமது சமூகத்தின் மேம்பாடு என்று வாழும் குலத்தின் மூத்த குடி நாம். உங்களை ஆரத்தழுவி அளவலாவே அன்பு பாராட்ட உலகத் தமிழர்களின் ஒப்பற்ற தலைவரான திராவிட மாடல் ஆட்சியின் நாயகனாக நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். சுற்றிச்சுழலும் ஓய்வறியா சூரியன் இங்கே வந்திருக்கின்றார். பற்றால் பாசத்தால் அரவணையும் நமது இதய நாயகர் இங்கே வந்திருக்கின்றார். தமிழகத்தை இந்தியாவின் முதன்மை மாநிலமாக்கிட முதலீட்டாளர்களின் முகவரி என உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைக்கும் ஆற்றல் நாயகர் அவர். அன்பின் தூதுவர் அவர். அயலக தமிழர் உறவுகளை வாழ்த்திட வந்த அயராது உழைப்பே வருக. உலக தமிழ் சொந்தங்களோடு உரையாட வந்த இதய சூரியனே வருக. சமூக நீதியை சரித்திரமாக்கிய சரித்திர நாயகரே வருக. தமிழகத்தின் நலனே தன் மூச்சென்று வாழும் தலைவரே வருக. முத்தமிழ் அறிஞராம் தலைவர் கலைஞர் வழியில் தமிழகத்தில் உள்ள தமிழர் மலர் மட்டுமல்லாமல் உலகத் தமிழர் நலனுக்காக தன் நாளொன்றுக்கு இனம் காக்க வந்த எழுச்சி நாயகரே வருக. தமிழ் மொழி ஒரு மொழி மட்டுமல்ல, அது இனத்தின் அடையாளம் என்பதை நிரூபிக்கும் வகையில் 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து தமிழர்கள் பங்கேற்கும் இந்த 5ஆம் ஆண்டு அயலக தினத்தின் தொடக்க விழாவினை தொடங்கி வைக்க
பேரறிவு ஆற்ற இருக்கும். வரலாற்றில் படிச்சிருக்கிறோம், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, மயிலுக்கு போர் கொடுத்தான் பேகன். ஆனால் நாம் வாழுகின்ற காலத்தில் காணுகின்ற வள்ளலாக வலம் வந்து கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் வருக வருக என வரவேற்று அமைச்சர் பெருமக்களையும் அதே போன்று இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்பு தலைமை செயலாளர் அவர்கள், அதே போன்று இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்றோம் மொரிஷியஸை சேர்ந்த இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் தர்மராஜ நாகலிங்கம் அவர்களையும், மலேசியாவைச் சேர்ந்த சட்டத்துறை இணை அமைச்சர் குலசேகரன் அவர்களையும், இலங்கையைச் சேர்ந்த தோட்டக்கலை மற்றும் சமூக உட்கமைப்புத்துறை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் அவர்களையும், மொரிஷியஸ் நாட்டைச் சேர்ந்த வெளியுறவுத்துறை இளநிலை அமைச்சர் ஹம்பிராஜன் நரசிங்கன் அவர்களையும், மலேசியா நாட்டைச் சேர்ந்த வீட்டு வசதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சுந்தராஜ் சோம் அவர்களையும், மலேசியாவைச் சேர்ந்த மனிதவள சுகாதார மற்றும் இந்திய விவகாரத்துறை அமைச்சர் சிவநேசன் அச்சலிங்கம் அவர்களையும், நம்முடைய கயானா நாட்டினுடைய முன்னாள் பிரதமர் மோசஸ் வீரசாமி நாகமுத்து அவர்களையும், அமெரிக்காவைச் சேர்ந்த மைக்ரோசாப்டினுடைய துணைத் தலைவர் மேதகு பொன் ஜான் அவர்களையும், இந்த விழாவிற்கு 70க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களையும், பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை அரசு முதன்மை செயலாளர் திருமதி ரீட்டா ஹாரிஸ் டாக்டர் IAS அவர்களையும், அயலக தமிழர் நல வாரியத்தினுடைய தலைவர் கார்த்திகேய சிவசேனாதிபதி அவர்களையும், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு ஆணையர் முனைவர் மா வள்ளலார் IAS அவர்களையும், வாரிய உறுப்பினர்களே மற்றும் பல துறையை சார்ந்த உயர் அலுவலர்களே மற்றும் ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இந்த 5ஆம் ஆண்டு அயலக தமிழர் விழாவிற்கு உள்ள மகிழ்ந்த பேரும்போடு வருக வருக என வரவேற்று, திராவிட மாடல் நாயகர் மாண்புமிகு முதலமைச்சரை வணங்கி, மாண்புமிகு முதல்வர் அவர்களே வருக, தமிழர்களின் உயர்வே உங்களுக்கு லட்சியம், உங்களின் தளராத முயற்சிக்கு தமிழ்நாடு உயர்வது நிச்சயம் நிச்சயம் என்று கூறி, வருக தலைமையேற்க வருக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். என்றைக்கும் உங்களுக்காக நான் இருக்கிறேன் எனும் நம்பிக்கையை தமிழ்நாட்டு வாழ் மக்களுக்கு மட்டுமல்லாமல் கடல் கடந்து வாழும் தமிழர்களுக்கும் தந்துள்ள நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது. புதியதோர் உலகு செய்வோம், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க செய்வோம், சமூக சமத்துவம் படைப்போம், இன்ப நல்லுலகை காண்போம் என்று அனுதினமும் அயராது உழைத்து வரும் திராவிட மாடல் நல்லாட்சி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பலத்த கரவொலிகளுக்கு மத்தியில் விழா பேருரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ள அயலக தமிழர் தினம் 2026 விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் தாமு அன்பரசன் அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, மாண்புமிகு நாசர் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, TRB ராஜா அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தாய் மண்ணான தமிழ் மண்ணுக்கு வந்திருக்கக்கூடிய உங்க எல்லாருக்கும் முதல்ல அயலக தமிழர் நாள் வாழ்த்துக்களை சொல்லி, புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாளாம் பொங்கல் வாழ்த்துக்களையும் சொல்லி வருக 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 என வரவேற்கிறேன். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மட்டுமல்ல, உங்களுடைய உடன்பிறப்பா நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். உலகின் பல நாடுகளிலையும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலும் தமிழர்களான நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் பல முக்கிய பொறுப்புகளையும் நல்ல நிலையிலையும் இருக்கிறத நினைச்சு நான் பெருமைப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் நீங்க எல்லாரும் உங்க சொந்தங்களை பார்க்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க. நம்ம எல்லோரும் எதனாலையும் யாராலும் பிரிக்க முடியாத தமிழ் சொந்தங்கள், தமிழின சொந்தங்கள். இது பல்லாயிரம் ஆண்டு காலத்து சொந்தம், இன்னும் பல பல ஆண்டு தொடர போகக்கூடிய சொந்தம். நாடுகளும் கடல்களும் நம்மை பிரிச்சாலும் மொழியும் இனமும் நம்மை உணர்வால் இணைக்குது. 70 நாடுகளிலிருந்து இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களிலிருந்து நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க.
தமிழர் திருநாளாம் பொங்கல் நேரத்தில் இந்த மாபெரும் கடலை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க. அப்படி ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய அயலக தமிழர் நலத்துறையுடைய அமைச்சர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் நாசர் அவர்களுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நம்ம நாசரை பத்தி சொல்லணும்னா கொஞ்சம் சத்தம் போடுவாரு, சவுண்டு கொடுப்பாரு, ஆனா வேலை நடக்கும். ஒரு வேலையை அவரிடத்தில் ஒப்படைச்சா நாம எதிர்பார்த்ததை விட சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர் நம்முடைய நாசர் அவர்கள். நேற்றிலிருந்து நிகழ்ச்சியை பத்தி நீங்க கொடுத்த பேட்டியை பார்த்தப்போ நாசர் தன்னுடைய பணியை சிறப்பாக செஞ்சு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். 100 ஆண்டுகளுக்கு முன் தங்களுடைய தாய் மண்ணான தமிழ்நாட்டில் இருந்து பல்வேறு காரணங்களுக்காக, வாய்ப்புகளுக்காக பறந்து சென்றவர்கள் உங்க முன்னோர்கள். அவங்கள வாழ்க்கையை தேடி போனவங்கன்னு சொல்றதை விட அந்தந்த நாடுகளை வளப்படுத்த போனவங்கன்னு சொல்றது தான் பொருத்தமா இருக்கும். தாங்களும் வளர்ந்து தங்களுடைய உழைப்பால் அந்த நாட்டையும் வளப்படுத்தி இருக்காங்க. அதுக்காக சிறந்த சான்று தான் நீங்க தான். வெளிநாட்டில் வாழ்ந்தாலும் தமிழ்நாட்டை மறக்காதவங்க நீங்க இருக்கீங்க. அதனாலதான் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழர்களுக்கு நன்மை செய்யறது போலவே அயல்நாட்டு தமிழர்களுக்கும் சகோதரனாக இருந்து நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது. உங்களுக்காகவே அயலக தமிழ் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறையை ஓய்வில்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கு. வேற நாட்டில் செட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசனாக இருந்தாலும் சரி, அயலகத்தில் உழைக்கிற தமிழ்நாட்டு தமிழராக இருந்தாலும் நீங்க எந்த குறையும் இல்லாம பலமா வாழணும்னு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு அயலக தமிழர் நலவாரியம்னு 15 உறுப்பினர்களை கொண்டு ஒரு குழு அமைச்சோம். ஜனவரி 12 அயலக தமிழ் நாளா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழால் இணைவோம், உலகெங்கும் தமிழ் வெல்லும்னு கருத்தரங்குகள் நடத்தப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் 105 முகாம்களை வாழக்கூடிய இலங்கை தமிழர்களுக்காக 7469 வீடுகள் கட்டித்தர திட்டமிடப்பட்டு படிப்படியாக கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக கட்டணமில்லா உதவி மையம் தொடங்கப்பட்டிருக்கு. தமிழ் வேர்களை தேடி பயணம் மூலமா உங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வரோம். புலம்பெயர்ந்த தமிழர்கள் தங்களுடைய சொந்த ஊர்களை மேம்படுத்தக்கூடிய எனது கிராமம் திட்டம் செயல்பாட்டில் இருக்கு. அயல் நாடுகளில் வேலைக்கு சென்று அங்க இறக்க நேரிடக்கூடிய வாரிய உறுப்பினருடைய குடும்பத்துக்கு மாதந்தோறும் நிதி உதவி அளிக்கக்கூடிய திட்டம் அமல்ல இருக்கு. உக்ரைன், கம்போடியா, தாய்லாந்து, மியான்மர், இஸ்ரேல் இந்த நாடுகளில் இருந்து மட்டும் கடந்த 3 ஆண்டுகள்ல 2397 தமிழர்கள் அயல் நாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் மீட்டு கொண்டு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம வெளிநாட்டிலேயே தமிழ் மொழி வளர்ச்சிக்காக பல திட்டங்களை வகுத்துட்டு இருக்கோம். இதுக்காகவே தமிழ் பரப்புரை கழகம் என்ற ஒரு அமைப்பை செயல்பட வச்சிருக்கிறோம். புலம்பெயர்ந்த மண்ணில் தமிழுக்காக பாடுபடக்கூடிய தமிழ் சங்கங்களுக்கு விருதுகள் மற்றும் அங்கீகாரம் அளிக்கிறோம். கல்வி, அறிவியல், தொழில்நுட்பம், வணிகம் ஆகிய துறைகளில் சாதனை படைக்கிற அயலக தமிழர்களை தேர்ந்தெடுத்து கணியன் அயலக தமிழர்களில் பன்முகைத்தன்மையோடு விளங்கக்கூடிய தமிழரை தேர்ந்தெடுத்து தமிழ் மாமணி விருதும் பட்டயம் வழங்கிட்டு இருக்கோம். அயல்நாட்டு தமிழர்கள் மற்றும் தமிழ் சங்கங்களுக்கு தமிழ்நாட்டுக்கும் இடையே உறவு பாலமாக செயலாற்றக்கூடிய அயலக தமிழ் இளைஞர் ஒருவருக்கு சிறந்த பண்பாட்டு தூதுவர் விருதையும் வழங்கிட்டு இருக்கிறோம். உங்களை பாராட்டணும்னு மட்டும் இல்லை, உங்களோட இருக்கக்கூடிய உறவு தொடரணும்னு தான் இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வாழ்வதும் வளர்வதும் தமிழும் தமிழனுமாய் இருக்கணும்னு செயல்படக்கூடிய அரசு நம்ம அரசு. தமிழர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நல்லபடியா வாழணும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த எண்ணத்தோடு தான் இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடைய கோரிக்கைகளை ஏற்று மாண்புமிகு பிரதமர் அவர்களுக்கு அண்மையிலே நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கேன். நீ காலையில் கூட அவையெல்லாம் செய்திகளாக வந்திருக்கு, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. இலங்கையில அறிமுகமாக போகிற புதிய அரசியலமைப்பு சட்டத்தால அங்க வாழ்கிற நம்ம தமிழ் சொந்தங்களின் உரிமைகள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது. நீண்ட காலமாக அவங்க போராடி வரக்கூடிய அதிகார பரவலாக்கம் தமிழர் வாழக்கூடிய மாகாணங்களுக்கும் கிடைக்க வேண்டும். நம்முடைய இந்த கோரிக்கையை இலங்கை அரசு கிட்ட இந்திய அரசு வலியுறுத்தி உரிய நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த 5 நபர்கள் கனவுகள் பற்றி இங்க சொன்னாங்க. 5 பேர் சொன்னாங்க கனவுகளை பற்றி. மாபெரும் கனவுகளை கொண்டது நம்முடைய தமிழினம். அந்த கனவுகளை எல்லாம் அடைய வேண்டும் என்றுதான் நம்ம திராவிட மாடல் அரசுல நாடு போற்றும் பல நல்ல திட்டங்களை செயல்படுத்தி வரலாறு காணாத வளர்ச்சியை அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் நிச்சயம் சொல்றேன், இந்த வளர்ச்சி என்பது நாம அடுத்த நிகழ்ச்சிக்கு நிகழ்த்த போற பாய்ச்சலுக்கான அடித்தளம். அதுக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தோட கனவுகளையும் கேட்கணும்னு உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை அண்மையிலே நான் தொடங்கி வச்சேன். தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய கனவுகளால உருவாக்கணும்னு இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். 2030ஆம் ஆண்டு மனசுல வச்சு உருவாக்கி இருக்கோம். இன்னும் சொல்றேன், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்கள் மட்டும் இல்ல, புலம்பெயர்ந்து வாழுகிற தமிழர்கள் நீங்களும் உங்க கனவுகளை சொல்லணும்னு தான் இன்னைக்கு உங்ககிட்டயும் கனவுகளை கேட்டிருக்கிறோம். தமிழர்கள் கனவு கண்டா அதை நிச்சயம் அடைஞ்சே தீருவோம்.
கனவுகளை சுமந்து வந்து தாய் நிலத்தில் கனவுகளை சொல்லி இருக்கக்கூடிய உங்களை நான் கேட்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகத்தில் எங்க இருந்தாலும் உங்க அடையாளத்தையும் வேர்களையும் மறக்காதீங்க, உங்க உறவுகளை மறக்காதீங்க. எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய உலக பொதுமுறையை தந்த வான்புகள் வள்ளுவர் பிறந்த மண்ணுக்கு சொந்தக்காரங்க நாம. ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்குமே தெரியாத காலத்துல யாதும் ஊரை யாவரும் கேளிர்னு எல்லாரையும் சொந்தங்களாக்குறது இலக்கியம் படிச்ச கணியன் பூங்குண்ட மண் இது. தமிழ் என்கிற உலக மொழிக்கு சொந்தக்காரங்க நாம். தமிழ்தான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும். சாதி வேற்றுமைகளையும் மத வேறுபாடுகளையும் வீழ்த்தி அனைவரையும் ஒன்றாக்கும் வல்லமை தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. வாழும் நாடுகளால நம்ம பிரிஞ்சிருந்தாலும் மொழி நம்மளை இணைச்சிடுது. வீழ்வது நாம இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு திராவிட இயக்க தமிழ் மண்ணில் விதைச்சது. அதனாலதான் இந்திய மாநிலங்களிலே தனித்தன்மை கொண்ட மாநிலமா தமிழ்நாடு வளர முடிஞ்சது. மொழிக்காக போராடின இயக்கம் மட்டும் இல்ல, மொழியுரிமைக்காக தங்கள் உயிரையே தந்த தியாக மரபுகளை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதே வேளை மொழிப்பற்று இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு. அது மொழி வெறியா இனவெறியா நாம எப்பவும் மாற மாட்டோம். நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழணும். உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும். அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள் சிலர் கிண்டல் பண்ணாங்க, இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க. இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாகாதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ் நிலம் தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா? வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்க வச்சோமா இல்லையா? நம்ம திராவிட மாநில அரசு இந்த வரலாற்று கடமையை செஞ்சு காட்டி இருக்கதா இல்லையா? கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாயிருக்கு. கீழடியில நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம். சிவகலை வாழ்விட பகுதியில் சேகரிக்கப்பட்ட மண் மாதிரிகளை ஆய்வு செஞ்சதுல அங்க நீர் செல்லும் செங்கல் வடிகால நன்னீர் சென்றிருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கிடைச்ச பொருளின் மூலமா தமிழ்நாட்டில் இரும்பின் பயன்பாடு 4600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இருந்திருக்குன்னு கணக்கீடு செய்யப்பட்டிருக்கு. நம்ம கண்டுபிடிப்புகளை அழகாக காட்சிப்படுத்தி கீழடி அருங்காட்சியகம் மற்றும் பொருணை அருங்காட்சியகத்துல நான் தான் அண்மையில திறந்து வச்சேன். நீங்க எல்லாரும் அங்க போய் கட்டாயம் பார்க்கணும், பார்வையிடணும். சிந்துவெளி எழுத்துக்கள்ல 100 ஆண்டுகளா புதைஞ்சிருக்கக்கூடிய புதிருக்கு விடை கண்டுபிடிச்சா 8.5 கோடி ரூபாய் பரிசுன்னு நானே அறிவிச்சிருக்கிறேன். தமிழ்நாடு அரசோட தொல்லியல் துறை சார்பில் சிந்துவெளி பண்பாடு கண்டுபிடிப்பு 100 ஆண்டு நிறைவு பன்னாட்டு கருத்தரங்கத்தை நடத்தி இருக்கிறோம். சிந்துவெளி நாகரிகத்தை உலகுக்கு அறிவிச்ச சர்ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறோம். ஆண்டுக்கு 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு நாட்டிலேயே அதிக அளவு தொல்லியல் அழகாவில் நடைபெற்ற ஒரு மாநிலமா தமிழ்நாடு இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழ் பண்பாட்டின் தொன்மையை உலகையே செய்ய உழைக்கிற அறிஞர்களுக்கு ஆண்டுதோறும் விருது வழங்கப்படும் அறிவிச்சிருக்கிறோம். இதனாலதான் இது ஒரு கட்சியின் அரசல்ல, இனத்தின் அரசுன்னு நான் தலை நிமிர்ந்து சொல்றேன். 2 நாட்களுக்கு முன்னால கூட குரல் வார விழா நிகழ்ச்சிகள் தமிழ்நாடு முழுக்க நடைபெற இருக்குன்னு நான் அறிவிச்சிருக்கிறேன். வள்ளுவரை கொண்டாடுறதுல நம்மளை அடிச்சுக்க யாரும் இருக்காங்க? மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. அதே வேளையை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க, அங்க உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க. உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கான்னு மறந்துடாதீங்க. நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க. அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழகத்து நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சு இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களுக்காக இங்கு விழாவில் பேருரையாற்றிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அயலக தமிழர்களாகிய நீங்கள் கடல் கடந்து வந்திருக்கிறீர்கள். இதோ உங்களை சந்திக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக வருகை தருகிறார்கள். இருக்கைகளின் அருகே வழி விட்டு நிற்கும்படி அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இருக்கைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய பாதை வழியே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களை நேரடியாக சந்திக்க வருகை தருகிறார்கள். அனைவரையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தனித்தனியாக சந்தித்து உங்களின் வரவேற்பினை ஏற்றுக்கொள்ள வருகிறார்கள். வழிவிட்டு நிற்கும்படி உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய உலகின் வாய்ப்புகளும் சவால்களும் எனும் தலைப்பில் இங்கு அமர்வு நடைபெற இருக்கிறது.
திரு அருண் ஸ்ரீனிவாசன் அவர்கள் தொடர்ந்து தற்போது மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். டாக்டர் வரதராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். தொடர்ந்து திருமிகு மிதுன் ராஜன் ஜெனரல் செக்ரட்டரி ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் விக்டோரியன் சாப்டர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அமர்வில் பங்கேற்றுள்ள டாக்டர் வரதராஜன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். திருமிகு மிதுன் ராஜன் அவர்களுக்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். Shall I take over? கடைசி பேச்சாளராக திருமிகு மிதுன் ராஜன், ஜெனரல் செக்ரட்டரி, ஆஸ்திரேலியன் தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், விக்டோரியன் சாப்டர். திருக்குறளை தாங்குகின்ற தங்கத் தமிழில், செந்தமிழில், தாய் தமிழில், மங்காத தமிழில், மாணிக்க தமிழில், எண்ண தமிழில், எழுச்சி தமிழில், கொஞ்சம் தமிழில் என் நெஞ்சம் இனிக்க, என் நேசம் மணக்க, என் தமிழ் உறவுகளுக்கு என் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். Respected dignitaries, Honorable Minister, esteemed diaspora leaders, and my fellow Tamils from around the world. I am Mithun Rajan and I hail from Australia. I wish to acknowledge the traditional owners of the land which I come from, the Wurundjeri and the Barang people of the Kulin Nation, and I pay my respects to the elders past, present and emerging. We are gathered here today at a historic moment. The network that you create today from this forum will determine your net worth in the years to come. A moment when global economies is being rewritten. A moment when technology, trade, and talent are reshaping the future of nations. And a moment when Tamil Nadu is no longer just competing within India, it is stepping on to the world stage. Tomorrow's world will be built by regions, not just nations. The 21st century will not be dominated by countries alone. It will be led by regions that are agile, innovative, and globally connected. Tamil Nadu already has world-class universities, young skilled workforce, manufacturing hubs, IT and AI ecosystems, renewable energy leadership, strong governance under the able leadership of our Chief Minister, Honorable M.K. Stalin. But what elevates from the region from good to great is global integration. And that is why Tamil Nadu Vision 2030 is so powerful. It is not just a growth plan, it is a global integration strategy, ladies and gentlemen. The Vision 2030 focuses on export-led growth, global manufacturing, high-value services, technology leadership, employment generation, sustainable development, but policy alone cannot deliver this future. And that is the warning sign in front of us while we see the opportunity. It requires capital, networks, and international trust. This is where Tamil diaspora becomes a strategic infrastructure. The Tamil diaspora is going to be the Tamil Nadu global force multiplier. Tamils today are not just workers, they are CEOs, they're doctors, engineers, bankers, regulators, entrepreneurs, and investors across the world. In Australia alone, we are embedded in finance, mining, healthcare, IT, universities, and government sectors. We understand global compliance, governance, and risk. We operate in one of the world's most trusted economic systems. This gives us something powerful, the ability to move money, ideas, technology, and build businesses across leaders with credibility, across borders, in fact, with credibility. When Australian companies look at India, they ask, who can we trust? Who understands our standards? Who can operate professionally on the ground? Friends, the Tamil diaspora answers those questions. We reduce risk, we shorten timelines, we provide accountability. This is why the Tamil diaspora is just not a cultural bridge. It is an economic, or rather a commercial accelerator, friends. Australia comes to come. Australia and Tamil Nadu are natural partners because Australia offers capital, advanced technology, strong regulatory systems, global market access, and Tamil Nadu in fact offers skill talent, cost efficiency,
industrial ecosystems, high scalability. When these two systems come together and are connected properly, it unlocks global service hubs, manufacturing for export, IT and analytics centers, fintech and healthcare operations, R&D and engineering clusters. At the Australian Tamil Chamber of Commerce, which I represent today, we are open to helping Australian firms establish operations in Tamil Nadu, support Tamil Nadu companies entering Australia, create long-term trade pipelines between both economies. And this is the Vision 2030 in action. Not in policy documents, but in real jobs, real offices, real exports, and real incomes, friends. From migration to multiplication. For decades, the story was brain drain. Tomorrow's story is brain multiplication. We no longer need Tamil Nadu's brightest minds to permanently leave. With digital infrastructure, global connectivity, and diaspora networks, a software engineer in Chennai can work for a firm in Sydney. A finance team in Coimbatore, where I come from, which is my hometown, can serve clients in Melbourne. A startup in Madurai can raise capital from Australia. This is how global economies are now built. Talent stays home, but value travels globally. That is the future of Tamil Nadu, and the Vision 2030 just answers those questions. But friends, what is the risk of not acting? Let me be honest, the world is not waiting for Tamil Nadu. Vietnam, Eastern Europe, and the Philippines, Latin America are competing for the same global outsourcing investment and technology force. The question is, will Tamil Nadu lead or will Tamil Nadu follow? If Tamil Nadu has to lead, the diaspora network will be the answer, and we will be the leaders in walking with the leaders who are leading our state. If the diaspora network comes together with a vision of empowering our nation for the global economic prosperity, then we are the answer. So therefore, let us come together, empower the global economy, and facilitate trade and commerce between nations, and particularly our state here. The difference will be determined by how fast we mobilize diaspora capital, how well we attract international businesses, how effectively we align education with global industry, how confidently we build international trust. That is the responsibility of our diaspora. The Tamil diaspora must now step into three roles. Investors, we must bring capital in Tamil Nadu. Connectors, we must link global companies to Tamil Nadu's workforce. Mentors, we must prepare young Tamils like myself for international business, compliance, and leadership. The diaspora must move from emotional connection to a commercial commitment to our state. And this is how communities build nations. Friends, tomorrow will not belong to the brightest. Tomorrow will actually not belong to the brightest country, or rather the biggest country. It will belong to the best connected region. Tomorrow will not reward cheap labor. It will reward skilled, trusted, and globally linked talent. Tomorrow will not wait for permission. It will be built by those who take initiative. Let Tamil Nadu become the global operating hub of South Asia. Let Australia become the gateway to bring global capital to our people. Let Tamil diaspora become the engine vision of 2030. The future is not something we inherit, my friends. The future is something that we build together as Tamils. As the slogan says, Tamilal inaivom, Tharaniyil uyarvom. Let Tamils unite for global excellence. Ladies and gentlemen, thank you so much for this opportunity. Vanakkam, Nandri. இன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் அபவுட் 70 or 72 இயர்ஸ். அதே போல் வந்து மெடிசன் எந்த அளவுக்கு வளரும், இதை பற்றி பல விஷயங்கள், ரோபோட்டிக்ஸ், அதாவது இப்போ வீட்டெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணணும்னா ஒரு ஆள் பண்ணுறது இல்லை, இப்போல்லாம் வந்து ஒரு ரோபோ அப்படின்றது தான் பண்ணிகிட்டு இருக்கு. வருங்காலங்களில் இதை போன்ற மாற்றங்கள் நிகழும்போது நமக்கு பணி சுமை குறையும். ஆனால் இதனால் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது குறையுமா என்ற ஒரு மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. இப்போ அமெரிக்காவில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, அது டிரைவர்லெஸ் கார், அதாவது ஆட்டோமேட்டிக் கார்ஸ் வேர் யூ டோன்ட் நீட் அ டிரைவர் அட் ஆல் அப்படின்றதுலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் ஒரு டிரைவர் அப்படின்ற வேலையே இல்லாமல் போய்விடும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும். ஆனால் புது புது வேலைகள் அதை நாம் தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்காக நாம் விழிப்புடன் இருந்து இது எப்படி மக்கள் நன்றாக வாழ வேண்டும், அவர்களுக்கு பொருளாதாரத்துடன் வாழ வேண்டும் என்பதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ டு ஆல் த ஸ்பீக்கர்ஸ் ஃபார் தேர் எக்ஸலண்ட் வியூஸ். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து அடுத்த அமர்வில் பங்கேற்க அயலக தமிழர் நலவாரிய தலைவர் அவர்கள், அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வு துறை ஆணையரகத்தின் ஆணையர் அவர்கள்,
ஃபார்மர் பிரசிடென்ட் இந்தியன் சோஷியல் சென்டர் LNUAE திரு முபாரக் முஸ்தபா ஆகியோர் வருகை தர இருக்கின்றனர். அதற்கு முன்பாக விழா நன்றி உரை குறித்து எல்லாம் போயிடுவீங்க. அதற்கு முன்பாக உங்கள் முன்னிலையில் அவர்களுக்கு ஒரு குரூப் போட்டோ அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் எழுந்து நிற்கலாம். நிகழ்ச்சியின் நிறைவாக நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलति तरंगा तव शुभ नामे जाहे तव शुभ आशीष माहे गाहे तव जय गाथा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे